ச்சே, ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்கு பூசுற மாதிரி பூசிருக்கா. ரொமான்டிக் லுக்கா கொடுக்குற ஒன்னையும் அந்த மலையாள சாமியார் ஏமாத்தி கிருஷ்ணனை நான் காப்பாத்துறேன். அத்தைக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஸ்வேதா நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ ஹலோ அத்தை, அத்தை நான் தான் ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா நீ மாறிட்டியா? ஊரு மாறிட்டியா ஸ்வேதா? ஆமா அத்தை, நான் பச்சைக்கிளியில இருந்து இப்போ ஸ்வேதாவா மாறிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஸ்வேதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உடனே உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வீடியோ கால்ல வரியா? இதோ இதோ இப்ப வரேன், இப்ப வரேன். ஹாய் அத்தை. பாருங்க அத்தை, பாருங்க உங்க ஸ்வேதாவை பாருங்க. நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு கிளியா உருமாறினேன். இப்ப மறுபடியும் பழைய உருவத்தை. எல்லாம் அந்த பாழா போன வெண்ணிலாவால வந்தது. அவ இந்த சிம்ரன் எல்லாரும் வந்து ஆட்டி படைக்கிறாங்க. அவளாலதான் இவ்வளவு கஷ்டமும். அத்தை விடுங்க, அதெல்லாம் பழைய கதை. இனிமே புது கதைய பேசுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் அத்தை. நம்பூதிரி நாளைக்கு காலையில தெய்வ சன்னிதானத்துல வச்சு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முத்தரசு மாமா அப்படியே என் மேல முழு வசியத்துல இருக்காரு அத்தை. என்ன பார்த்து சிரிக்கிறாரு, என்ன பிடிச்சிருக்குங்கிறாரு, இப்பவே தாலி கட்டணுங்கிறாரு. நிமிஷம் நேரம் அத்தை, அப்பவே தாலி கட்டிருக்க வேண்டியது. நல்ல நாள் இல்லாததுனால அது தப்பி போச்சு. ரொம்ப சந்தோஷம் ஸ்வேதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர அத்தை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள அதிர் வேட்டு மாதிரி வரேன். வந்த வேகத்துல அந்த வெண்ணிலா, சிம்ரன், கலையரசி மொத்த பேரு கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுற அத்தை. இல்ல ஸ்வேதா, அதுக்கு நீ வர வேண்டியதே இல்ல. உன்னை பார்த்ததுலயே எனக்கு பயங்கரமா தெம்பு வந்துடுச்சு. இப்பவே கையோட போய் அவளுங்களை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன். உன்னை எதிர்க்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்காது. ஆமா அத்தை, நான் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க எல்லாம் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, முக்கியமா வெண்ணிலா இருக்கணும். வரேன். நானும் மாமாவும் புருஷன் பொண்டாட்டியா அப்படியே அவ கண்ணு முன்னாடி வரத பார்த்த நிமிஷத்துல அவ முகம் மாறி தூக்கல தொங்கில்லாமான்னு யோசிப்பால, அத நான் பார்க்கணும். அந்த வெறி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்க. அவ நொந்து நூலாகி அந்த வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போகணும் அத்தை. ஆனா அவ தானா போக கூடாது. அவ ஓடி போற அளவுக்கு சம்பவம் நடக்கணும். விடுங்க, அத விடுங்க. என் முகத்தை பாருங்க, எப்படி இருக்க? என்ன ஸ்வேதா, என்ன சந்தனம் எல்லாம் பூசிருக்க? முத்தரசு மாமா தான் பிரியத்தோட பூசி விட்டாரு. அப்பா, இத கேக்குறப்பவே என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
இதுக்காக தான் என் உயிரை தக்க வச்சிருந்தேன். சரி அத்தை, வீட்ல இந்த விஷயம் எல்லாம் இங்கேயும் கசிஞ்சிட கூடாது. யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. சரி ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். சரி அத்தை, நான் கூப்பிடுறேன் அப்புறம். அப்புறம் என்னாச்சு? ரோஷினி அக்கா வந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். அவங்க தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடைக்கலம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு இருக்கே, அப்பப்பா சொல்லி மாலாது கலை. என்ன கலை? அங்க போணுமா? வேற என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது. புரியுது புரியுது. கிளி எங்கன்னு கேக்குறியா? உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்னு கேக்குறியா? புரியுது புரியுது. இரு, யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். கலை, அது சாதாரண பச்சைக்கிளி இல்ல, அது ஸ்வேதாக்கா. முத்து மாமா அந்த பச்சைக்கிளியா இருந்த ஸ்வேதாக்காவை இந்நேரத்துக்கு மனுஷியா மாத்திருப்பாரு. ஆனா முத்து மாமாக்கு தான் இப்ப வரைக்கும் போன் பண்ண முடியல. அது தொல்லையா இருக்குமேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முத்து மாமா கிட்ட இருந்து கண்டிப்பா எனக்கு போன் வரும்னு எனக்கு தெரியும். அது முத்து மாமா ஸ்வேதாக்கா கிட்ட தான் வசியமா இருக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூடவே போயிருக்காரு. அவர் போன் பண்ணி ஸ்வேதாக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அதனாலதான் எனக்கு தவிப்பாவே இருக்கு. கலை, முத்து மாமா தான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். வா. கலை, உன்கிட்ட சொன்ன நேரம் நல்ல நேரம் போல இருக்கு. முத்து மாமாக்கு 100 ஆயுசு. முத்து மாமா. வெண்ணிலா. முத்து மாமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ ஏன் இப்ப சோகமா பேசிட்டு இருக்க? 1000 தடவை சொல்லிருக்கேன், கர்ப்பிணி பொண்ணு கண் கலங்க கூடாது. கேட்க மாட்டியா? நான் ஒன்னும் கண் கலங்கல. என்னத்த கலங்கல? இங்க தெரிது நீ அழறது. நம்ம நினைச்சபடி எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அந்த சாமியார்ல அதான் அந்த மலையாள பகவதி. ஐயோ, அந்த ஆள் ஏதோ சொன்னா அந்த கிளி அப்படியே ஸ்வேதாவா மாறிடுச்சு. சத்தியமா சொல்ற, விட்லாச்சாரியார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஜெகன்மோகனி தோத்துச்சு. என்னாலே நம்ப முடியல. ஆனா என்ன பண்றது? എന്താ അയാള് ബാത്റൂമിൽ പോയി ആരുടെ സംസാരിച്ചോണ്ടിരിക്കുന്നു? ഫോണിൽ സംസാരിക്കുന്ന ഒന്നും മനസ്സിലാകുന്നില്ല. சரி முத்து மாமா, கூடிய சீக்கிரம் கிளம்பி வந்துருவல்ல? அது சரி. എന്താ ഒന്നും കേൾക്കുന്നില്ല? ഇയാള് പ്രശ്നമുള്ള ആളായിട്ട് തോന്നുന്നു. പുറത്തു വരട്ടോ. ഇയാളെ പിടിച്ച് ഗുരുച്ചിട്ട് കൊടുത്ത് ഇയാളെ കൾസിലായിട്ട് മാറ്റണം. கிருஷ்ணனை கண்டுபிடிக்க வேண்டாமா? இப்பதான் ஸ்வேதா மாறி இருக்கா. அப்படியே நான் அவசியமான மாதிரி நடிச்சு அவ வழியிலேயே போய் கிருஷ்ணனை கண்டுபிடிச்சாகணும். இவங்க வேற நாளைக்கு கல்யாணம் அது இதுன்னு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன முத்து மாமா சொல்ற? நீ எதுக்கு பயப்படுற? கவலையே படாத. அவங்க வலையில நான் சிக்க மாட்டேன். நான் விரிச்ச வலையில தான் அவங்க சிக்க போறாங்க. எப்படி நம்ம கிருஷ்ணனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஸ்வேதா நான் ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் பாரு என்ன பண்ண போறேன்னு. இதெல்லாம் நடக்குமா முத்து மாமா? நடக்கும், நடக்கணும். நீ சாமியை வேண்டிக்கோ, புரியுதா? நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் இருந்து பாரு, நீ பயத்திலயோ ஏதோ உளறி கொட்டி இந்த விஷயத்த சித்தியோ புகுந்துக்கிட்டு சொல்லிடாத. அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. சரி முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். என்னமோ ஏதோன்னு தவிப்பா இருக்கு. மனசே சரியில்லை. சாமி கும்பிடுவேன்.
சரி முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். இவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கியா? முத்து மாமா, நீ எப்ப வருவ முத்து மாமா? வெண்ணிலா, சிக்னல் ப்ராப்ளமா? சை, திடீர்னு கிளம்பி நீ பாட்டுக்கு போயிட்ட. ஏன் முத்து மாமா இப்படி பண்ற? நான் உனக்காக எவ்வளவு ஏங்கி தவிக்கிறேன் தெரியுமா? உன் நினைப்புல பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. முத்து மாமா இவ்வளவு நாள் கூடவே இருந்துட்டாருல, இப்ப திடீர்னு ஏதோ வேலை விஷயமா கிளம்பி போயிட்டாரு. அவர் இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு கலை. அதனாலதான் முத்து மாமான்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு இப்பவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கா? முத்தரச ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றத பார்த்து அது நிஜமாக போகுது. அதுக்கப்புறம் துணியை கழிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீயா ஓட போற? அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சோம். இவ அடங்க மாட்டா போல இருக்கு. மாமா, இங்க வாங்க. மாமா, எனக்கு இந்த பூ வச்சு விடுங்களேன். இந்தாங்க. வெண்ணிலாக்கு பூ வச்சு என் கையே இவளுக்கு பூ வைக்கிறதா? கூடவே கூடாது. இந்தாங்க. என்ன மாமா, என்ன கேட்டாலும் ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன தயக்கம்? நாளைக்கு நீங்க எனக்கு தாலி கட்டி மனைவி ஆக்கிக்க போறீங்க. சந்தனம் கூட இப்போ கையில கழுத்துல எல்லாம் தடவி விட்டீங்கல்ல. ஒரு தயக்கமும் இல்லையே. அப்புறம் எதுக்கு பூ வச்சு விட இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் யோசிக்கிறதே வேற ஒரு மேட்டர். இப்போ வந்து பூ வைக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அதை எப்ப வைக்கணும், எப்படி வைக்கணும், அதுதான் விஷயம். நாளைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷனா உன் தலையில பூ வச்சேன்னு வச்சுக்கோயேன், அதுல ஒரு ஃபீல். இப்ப வச்சா அது சும்மா சப்புன்னு இருக்கும். நேத்தே அவன் கடத்துல தலையை கட்டில தான் பார்த்தான அந்த மலையாள சாமியார் தான் அது நல்லா இது நல்லா நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் மாமா, சூப்பர். ஏன்னா சிலதெல்லாம் முறைப்படி பண்ணணும், தெரியுதா? அப்பதான் நாளைக்கு நம்ம வம்சம் சங்கதி இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இல்ல? ஆமா ஆமா. சூப்பர் மாமா. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி பூ வச்சு விடுங்க. இப்ப நானே வச்சுக்கிறேன். பாருங்க எப்படி மாமா இருக்கேன்? நல்லா இருக்குனா? என்ன மாமா, நான் உங்களுக்காக தான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். நீங்க அதை பார்த்து எப்படி இருக்கு என்னன்னு சொல்லவே இல்ல. அது வர தனியா சொல்லணுமா? அழகு அழகுனா ஸ்வேதா, ஸ்வேதானா அழகு. என்ன ஒரு ஹைட்டு, என்ன ஒரு வெயிட். இதுலதான் பொதக்கட்டியில உளுந்து ஒன்னும் எந்திரிக்கவே முடியல. அதுக்குள்ள
அப்படி ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க மாமா. நம்ம போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. என்ன பர்ச்சேஸ்? இல்ல என்ன பர்ச்சேஸ்? எதுக்கு இப்ப அவசரம்? என்ன மாமா அவசரப்படுறேன்னு சொல்றீங்க? நமக்கு நாளைக்கு கல்யாணம். இப்ப போய் நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் நகை என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாமே. வாங்கிடலாம். என்ன மாமா அடிக்கடி நீங்க இப்படி யோசனையிலேயே மூழ்கிடுறீங்க? அப்படி என்னதான் யோசிக்கிறீங்க? இல்ல அந்த இவர் கணையவன் கிருஷ்ணன், அவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அவன் கண்ணோட கண்ணா பார்த்து நாக்கு புடுங்கின மாதிரி 2-3 கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசை. அவனை பார்க்கணுமே. ஒருவேளை நம்பூதிரி சொன்னது நிஜமா இருக்குமோ? இவர் வசியமாகலையோ? இப்போ எதுக்கு மாமா கிருஷ்ணன்? கிருஷ்ணனுக்கும் நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குன்ற எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு தெனாட்டு இருந்தா, கொஞ்சம் ஹைட்டா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக உன் தோடு மேல கையை போட்டு ஒன்னதான் கல்யாணம் பண்ணி ஏன் முன்னாடியே சொல்றான் அவன்? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெளியே காமிச்சுக்கலண்ணா. அதான் அவன் வந்த உடனே அப்படியே அவனை புடிச்சு அவன்கிட்ட நான் சொல்லணும்னா, டேய் ஏன் ஸ்வேதாடா, நான் தான்டா தாலி கட்டுவேன், அவன் எனக்கு தான்டா சொந்தம்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அறை. ஒன்ன இல்ல அவனை அரைஞ்சி அந்த கோவத்தை அப்படியே நான் தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உன் கழுத்துல தாலி கட்டணும். அப்படி ஒரு ஆசானா எங்க இந்த மலையாள சாமியாரு அம்மே பகவதி அவடே இப்படின்னு சொல்லி டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு. அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பாடே இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. மாமா வசியத்துலதான் இருக்காரு. மாமா நீங்க இப்படி சொல்றது கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ எவ்வளவு படுத்து எடுத்தான். கிறுக்கு ஆனா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டேன். இந்த விளையாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் அந்த விளையாட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு உயிர் எடுப்பான். நீங்க அவன் கண்ணு முன்னாடி தானே தாலி கட்டணும். அது நடக்கும் மாமா, நான் நடத்தி காட்டுறேன். ஆனா எப்படி? அவன் எங்க இருக்கா என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? ஆசை மட்டும் தான் பட முடியாது, எப்படி பண்ண முடியும்? என்ன மாமா, நம்ம கையில தான் நாக நம்பூதிரி இருக்காரே. அவர்கிட்ட சொன்னா மை போட்டு கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வந்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமால மிஸ்டர் மலையாள பகவதி அவர் இருக்காரே. ஐயோ இது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்படி இருக்கும். மாமா நீங்க விருப்பப்பட்ட எது வேணாலும் இந்த ஸ்வேதா பண்ணி கொடுப்பா. சரியா? நீங்க ரெடி ஆயிடுங்க. நான் போய் நம்பூதிரிய பார்த்து இந்த கிருஷ்ண விஷயத்த பேசிட்டு வந்துடுறேன். சூப்பர். இவ்வளவு நம்பவே முடியாது. செக் பண்ணிடுவோம். சாமி என்னம்மா ஸ்வேதா, எல்லா ஏற்பாடுகளும் வசதியா இருக்கா? நானே உங்களை பார்க்க தான் வெளியே வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ போய் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சாதனமும் வாங்கிட்டு வா. இல்ல கிருஷ்ணனை நீங்க மறுபடியும் கொண்டு வந்துட முடியுமா? இப்ப எந்தனா பேச்சு? முத்தரசு மாமா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. கிருஷ்ணன் கண்ணுக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டி அவனை பழி வாங்கணும்னு மாமா நினைக்கிறாரு. அப்படியா? முத்தரச மேல ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த கருப்பண்ணசாமி கயிறோடு அவன் இங்க வந்தான். இப்போ கிருஷ்ணனையும் கேட்கறத வச்சு பார்க்கும்போது அவன் அதுக்காக தான் வந்திருப்பானோன்னு எனக்கு சம்சயம் உண்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா என்கிட்ட நல்லதா இருக்காரு, நல்லா பேசுறாரு. அது நடிப்பா இருந்தா நீ என்ன பண்ணுவ?